அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதத்தினுடைய 12ஆம் நாள். இந்த வீடியோவில் மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவெண்பாவையிலிருந்து 12வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய சேனலில் தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பயணம் தொடர உங்களுடைய நல்ல ஆதரவு அவசியம். அதை தொடர்ந்து தாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருவெண்பாவையில் உள்ள 12வது பாடல். ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கழல்கள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய். இப்பாடலினுடைய பொருள்: தோழியரே, இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான். அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும், இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பேரொளி எழுப்பவும், பூக்களை உடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்ற மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதங்களை வணங்கி மகிழ்வோமாக என்ற பொருள் அமைய பாடப்பட்டுள்ளது. இப்பாடல் வழி நமக்கு அறிவுறுத்துவது யாதென்றால், இறைவனே ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் என்பது அனைவரும் அறிந்த செய்தியே. ஆனால் இது நன்றாக தெரிந்தும் அவனை புரிந்து கொள்ளாமல் தான் எல்லாம், தனக்குத்தான் எல்லாம் என்ற அகங்காரத்தோடு திரிபவர்களே உலகில் அதிகம் காணப்படுகின்றனர். உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய நடிப்பை கைவிட்டுவிட்டு சிவபெருமானை அடைவதற்குரிய வழிமுறைகளை தேட வேண்டும் என்பதே இப்பாடல் வழி அறிவுறுத்தப்படும் செய்தி. இவ்வுண்மையை உணர்த்தவே மாணிக்கவாசக பெருமான் இப்பாடலை அருளியுள்ளார். நன்றி.